வணக்கம், வேணுகோபால். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் மொபைல் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பிசிஏ மாணவர்கள் அண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு தேர்ட் இயரில் இந்த பேப்பர் வருதுங்க. ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் இப்போ உங்களுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யார் டெவலப் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி ரூபின். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கம்பெனியில், ஓகேவா, ஐஃபோன் கம்பெனியில் வேலை பார்த்தவர் இவர். அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஐஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தார். ஓகேவா? அந்த டிசைனிங் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாஸ்கில் இவர் இன்வால்வ் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்தே இந்த ஆண்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய ஓஎஸை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐஃபோனில் இருந்து ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு இங்க் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2003 ஆண்ட்ராய்டை லான்ச் பண்ணுறாங்க. கம்பெனி பேர் ஆண்ட்ராய்டு இங்க்னு ஆண்டி ரூபின் வைக்கிறாரு. ஸோ இந்த ஆண்டி ரூபின் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலுக்குள்ளே என்ட்ராகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏல கொஞ்சம் சுமாராக நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய மொபைல் ஓரியன்டான கம்பெனி எதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு சூழலில் இந்த ஆண்ட்ராய்டு இங்கை செலக்ட் பண்ணுறாங்க. 17th August 2005 பார்த்தீங்கன்னா கூகுள் பைடு ஆண்ட்ராய்டு இங்கை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டி ரூபின் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு கோஃபவுண்டராக, கூகுளோட கோஃபவுண்டராக அவர் நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஆண்ட்ராய்டை இவரே பார்த்துக்கிற மாதிரியான அந்த ஜாபை கூகுள் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன் 2007 பார்த்தீங்கன்னா கூகுள் பார்த்தீங்கன்னா OHA, ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை லான்ச் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? வரக்கூடிய ப்ராஃபிட்டை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தேவையான ஹார்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், கேமராஸ், மதர் போர்ட்ஸ், ப்ராசஸர்ஸ், ரேமு அண்டு ப்ரொவைடர்ஸ் லைக் வோடோஃபோன், ஏர்டெல். ஸோ இது மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறாங்க 2007 கூகுள். அதில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதில் எல்லாருமே பார்ட்னர்ஸாக ஜாயின் பண்ணி இந்த கூகுளோட ஒர்க் பண்ணுறாங்க. பட் 3 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலை அந்த OHAல. ஐஃபோன், மைக்ரோசாஃப்ட், நோக்கியா, இந்த 3 கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த OHAன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணலை. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேட்டகரியில் மொபைலை டெவலப் பண்ணிருக்காங்க. அவர் இஸ் ஒன் ஆஃப் த லெஜண்ட் ஃபார் த மார்க்கெட். மைக்ரோசாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனி. நோக்கியா பார்த்தீங்கன்னா ஸோ அன்னைக்கே நோக்கியா ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏஷியா கான்டினென்ட்டில், குறிப்பாக இந்தியாவில் பெரிய ஒரு மார்க்கெட் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணலை இதில் OHAல. அப்புறம் லாஸ்ட்டாக என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா 2008 HTC மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் வெளியே வருது. G1 சொல்லக்கூடிய ஒரு நேமில் லான்ச் பண்ணுறாங்க. 2008 ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் HTC மொபைலில் வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி மேலே மேலே வளர்ந்துட்டே தான் இருந்தது. ஸோ அப்போது சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் த OHAல ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ சாம்சங்கோட மார்க்கெட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. நோக்கியா பார்த்தீங்கன்னா சிம்பியான்னு சொல்லக்கூடிய பழைய ஒரு ஓஎஸை வச்சுருந்தனால பெருசாக ஒரு அப்டேஷன் பண்ண முடியல. கடைசியாக நோக்கியா மிகப்பெரிய லாஸை அக்கர் ஆகுறாங்க. கடைசியாக மைக்ரோசாஃப்ட்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கம்பெனியை நோக்கியாவை அக்வைட் பண்ணுறாங்க. ஸோ நோக்கியாவோட சாப்டர் ஓவர். ஓகே, இந்த ஓப்பன் ஹேண்ட்செட் அலைன்னு சொல்லக்கூடிய
இதுதான் அதோட ஒரு ஒரு டீட்டெயில்ஸ். எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ஓஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் வந்து மெம்பராக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் இருக்காங்க பாருங்கள். சாம்சங் இருக்காங்க, வோடஃபோன் இருக்காங்க, ஆசஸ், தொஷிபா, இங்கே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி வருது, சாஃப்ட்வேர் கம்பெனிங்க, இது ஹேண்ட்செட் கம்பெனிங்க, ஆப்ரேட்டருங்க, கமர்ஷியலைசேஷன் கம்பெனிஸு, செமிகண்டக்டர் சின்ன சின்ன செமிகண்டக்டர்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இன்டெலே இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஓஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸில் மெம்பராக இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வெர்ஷன்ஸாக வந்து விட்டுட்டே வராங்க. ஓகேவா, அதாவது அப்டேட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து கப் கேக்கில் ஆரம்பித்து வந்து ஸோ அப் டு வந்து 7.0 வந்திருக்கு. அதையும் தாண்டி வந்திருக்கு, பட் நான் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். தீஸ் ஆர் த வெர்ஷன்ஸ். அதுக்கடுத்து நம்ம ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமை வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணோம்னாக்கா அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜாவா இருந்தாகணும். ஜாவா தான் வந்து மெயின் திங். ஏன்னா எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டில் நீங்கள் கோட் பண்ணிங்கனாக்கா ஜாவாவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஜாவா கோடிங் தான் அடிப்போம். அப்போ ஜாவாவை நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகேன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா வந்து www.developers.android.comல வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வந்து கிடைக்குது. அங்கே நம்ம ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தாங்க. ஜாவா ஓப்பன் சோர்ஸு, ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸு, லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸு. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து எக்லிப்ஸ் ஐடி வித் ஏடிடி பிளகின்னு சொல்லக்கூடிய இவரையும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். எக்லிப்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்கனாக்கா வந்து www.eclipse.orgலேருந்து பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகனா வந்து ஐடினாக்கா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது ஜாவாவில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டைப்பிங் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஜாவாவை. ஒரு பட்டன் எழுதுனாக்கா பட்டனுக்கு நிறைய கோடிங் எழுதணும். ஸோ இது மாதிரி நம்ம எழுதுறதுனாக்கா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, எக்லிப்ஸ்னு ஒரு ஐடியை வந்து வச்சுருக்காங்க. எக்லிப்ஸ் ஐடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஐடி விண்டோ, ஓகேவா, பட்டன்ஸு, டூல்ஸு, டூல் பார்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் ஃப்ரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு எக்லிப்ஸை உருவாக்கி இதை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி இது மூலமாக நம்ம வந்து ஜாவா கோடை டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ ஆண்ட்ராய்டுனா என்னன்னு கேட்குறாங்க. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஓப்பன் சோர்ஸ்னால் யார் வேணால் கோடை வந்து மாற்றி எழுதலாம், அதான் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸில் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் மொபைல் டிவைசஸ்க்காக. யார் உருவாக்குனாங்கனாக்கா வந்து கூகுள். இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்ட்ராய்டை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கனாக்கா ஸ்மார்ட் ஃபோன்ஸு, டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸு, கூகுள் டிவி, இந்த மாதிரி நிறைய வெவ்வேறு வகையான டிவைசஸில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மட்டும் கிடையாது. ஸோ டெலிவிஷன்ஸு, டேப்லெட்ஸில் எல்லா இடத்துலையுமே இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சர். ஸோ இதை கீழே பார்த்தீங்கன்னா இதான் லினக்ஸ் கர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து கர்னல்னால் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் இந்த இடத்துல தான் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஏரியா. ஓகேவா. கேமரா, அந்த ஆடியோஸ் அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட்ஸ், கீபேடு, இவங்க எல்லாமே இந்த ஏரியாவில் தான் கனெக்ட் ஆகும். ஸோ ஹார்ட்வேரோடு நம்ம வந்து கனெக்டட் ஆகினாக்கா இந்த லினக்ஸ் கர்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரன் டைம் சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஜாபை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்ட்டு வந்து நான் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். டால்விக் விர்ச்சுவல் மிஷினா யார், அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, அண்ட் தென் சம் லைப்ரரிஸ் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எஸ்கியூஎல்னு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பேஸ்க்காக உருவாக்கியிருக்காங்க. எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், டிபிஎம்எஸ் கான்செப்டில். அதை வந்து இங்கே ஆப்டிமைஸ் பண்ணி எஸ்கியூஎல்னு கொடுத்துருக்காங்க. வெப்கிட்னாக்கா வந்து ஒரு ஓன் ப்ரௌசர். ஸோ ஆண்ட்ராய்டுன்னு தனியாக ஒரு ஓன் ப்ரௌசர்ஸ் கொடுத்துருக்காங்க. லிப்ஸினா லைப்ரரிஸி ஃபைல்ஸு, ஓகேவா. அண்ட் தென் வந்து ஓப்பன் ஜிஎல்ஸு, மீடியா, ஸோ இது மாதிரி நிறைய லைப்ரரி ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லினக்ஸ் கர்னல் ப்ளஸ் லைப்ரரிஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து நம்ம அதை லிங்க் பண்ணி தான் வந்து இந்த ப்ராசஸ் ஆகுது. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஏரியா பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து ஜாவா. ஸோ நம்ம டச் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்புமே பார்த்தீங்கன்னாக்கா ஜாவாவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏரியா தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஏரியா.
ஹோம், கான்டாக்ட்ஸு, ஃபோன், ப்ரௌசர், அண்ட் தென் நம்ம ஏதாவது ஒரு நியூ ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இமெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ ஏதாவது டவுன்லோட் பண்ணாலும் சரி, புதுசாக உருவாக்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் இந்த ஏரியாவில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இவங்க யாருனாக்கா இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆக்டிவிட்டி மேனேஜர்னால் யார், ஓகே, டெலிஃபோனி மேனேஜர்னால் யார், கண்டென்ட் ப்ரொவைடர்னால் யார், இவங்க ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். ஸோ இவங்க வழியாக தான் நம்ம வந்து கோடிங் எழுதி ஸோ இவங்களோட எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டி மேனேஜர்னாக்கா ஒவ்வொரு யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஹலோன்னு வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் நம்ம வந்து ஒரு யூஐ விண்டோவில் பார்க்குறோம்னாக்கா இந்த ஆக்டிவிட்டி மேனேஜர்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. டெலிஃபோனி மேனேஜர்னால் வந்து கம்யூனிகேஷனு, கண்டென்ட் ப்ரொவைடர்னால் இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுற பாருங்க அவங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கூட பார்த்தீங்கன்னா ஜாவாவில் தான் எழுதியிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸ் வழியாக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஸோ நம்ம இந்த எல்லா ப்ராசஸும் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.